வணக்கம் நண்பர்களே. ஒரு தன் சுய பலத்தினை இழந்த ஒரு கட்சியாக திமுக இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இதை திமுகவினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மிக கடுமையான எதிர்வினையற்றவர்கள் அல்லது விமர்சனம் செய்வார்கள். உண்மையை உணர்ந்து கொண்டால், நான் சொல்வதின் உள்ளர்த்தத்தை உணர்ந்து கொண்டால் அவர்களுக்கு அந்த கோபம் வராது. ஆனால் அத்தகைய பொறுமையான ஒரு அந்த கழகத்தினுடைய தொண்டர்கள் பொறுமையாக களத்தில் நிற்க மாட்டார்கள். களத்தில் நிற்பவர்களுக்கு வேறு விதமான சிந்தனைகள் ஊட்டப்பட்டிருக்கும், அல்லது வேறு விதமான மனநிலையில் அவர்கள் இருப்பார்கள். என்றாலும் கூட நான் உண்மையை சொல்கிறேன். அழகிரி அண்ணனை ஏற்றுக்கொள்ளாத திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை 2026 தேர்தலில் சந்திக்கும். இப்போது ஒரு சகோதரராக ஸ்டாலின் அவர்களுக்கு அவரை சேர்ப்பதில் விருப்பம் இருக்கிறது. ஆனால் யாரோ எந்த ஒரு சக்தியோ அதை தடுக்கிறது. யார் அதை தடுக்கிறார்கள்? எந்த சீனியர்கள், அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் தடுக்கிறார்கள்? எந்த கழக நிர்வாகிகள் தடுக்கிறார்கள்? கழக நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டால் 100க்கு எனக்கு தெரிந்து 90% ஏற்றுக்கொள்வார்கள் குறைந்தபட்சம். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்களிடம் கேட்டால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுவார்கள். ஆக ஆனால் அழகிரி அவர்களை திமுகவில் இணைப்பதில் எது தடையாக இருக்கிறது? சீனியர்களா அல்லது நிர்வாகிகளா? இல்லை பொதுக்குழு கூட்டி கூட நீங்கள் தீர்மானம் எடுக்கலாமே, ஏன் தயங்குகிறீர்கள்? அண்ணன் அழகிரியை சேர்க்கலாமா வேண்டாமா என்று கேட்பதற்கு பொதுக்குழு கூட கூட்டலாமே. நீங்கள் இன்றைக்கு அவர் பிறந்த நாள், எத்தனை நான் போஸ்டரை வச்சு சொல்லலை, எத்தனை மாவட்டங்களில் அழகிரி உடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது என்பதை தலைமைக்கு தெரியுமா? மிக தாமதமாக சில தகவல்கள் போய் சேரும். சில தகவல்களை மறைத்து விடுவார்கள். சில உண்மையை மறைத்து தான் இன்று வரை அவர் அழகிரி அவர்களை அந்த கட்சியில் சேர்ப்பதில் பெரும் தடையாக சிலர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். யார் என்பதை ஸ்டாலின் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவர், கட்சியினுடைய தலைவர், கட்சிக்குள்ளே இருக்கார், அவர் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து இந்த செய்திகள் கிடைக்கணும்னா நான் எனக்கு தெரிஞ்ச செய்திகளை பகிர்ந்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.